போன வீடியோவில் லாஸ்ட் கமெண்ட்டுக்கு அடுத்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் அக்கா கன்சீவாக இருக்கீங்களான்னு கேட்டிருந்தீங்க. நான் கன்சீவாலாம் இல்லைப்பா, அந்த 2 குழந்தைகளே போதும். இவங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் 3வது வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு 2ம் பையனாக பிறந்துருச்சு அப்படின்னா 3வது குழந்தை கண்டிப்பாக பெற்றுக்கிறோம், பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தோம். ஆனால் இப்போ இவங்க வளர வளர வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியாச்சு. காலையில் கோலம் போட்டதை பார்த்து இனியாப்பா கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, என்ன எதுவும் குட் நியூஸ் வச்சிருக்கியா அப்படின்ட்டு. அவருக்கு தெரியாமல் எந்த குட் நியூஸ் இருக்க போகுது. இனியாப்பாவோட லஞ்சுக்கு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு முட்டை மட்டும் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி அவரை அனுப்பி விட்டாச்சு. சரி மாடியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மேலே வந்துட்டேன். பாதி அளவு தான் கூட்டியிருப்பேன், முதுகு பயங்கரமாக வலி எடுத்துருச்சு. அதோட பாதியை போட்டாச்சு. சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு மாடியிலேருந்து பார்க்கும்போது அந்த கோலம் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக இருட்டாயிருச்சு, அப்படியே கீழே வந்தாச்சு. கொஞ்சம் துணி இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டேன். பொங்கல் வருதுல, கலர் கோலமாவெல்லாம் தீந்துடுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பூவும் வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போது இந்த ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் இருந்துச்சு. அந்த பசங்க அடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது, நான் சாப்பிட்டதும் இல்லை. ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது. ஒரு புளிப்பாகவும் இல்லை, இனிப்பாகவும் இல்லை. இது இப்படி தான் இருக்குமான்றது எனக்கே தெரியல. வாங்கிட்டு வந்து கோலப்பொடி கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அப்படியே பேப்பரில் கொட்டி காய வச்சாச்சு. காலையில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கொஞ்சம் வீடியோவுக்கு மட்டும் லைக் போட்டுருங்க சரியா? மீண்டும் சந்திப்போம். டாடா.